மத்தேயு 5 அதிகாரம் 44 உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஒரு அலுவலகத்தில் 2 மனிதர்கள் இருந்தார்கள். ஒரே திறமை உடையவர்கள், ஒரே அனுபவம் உள்ளவர்கள். அவர்களுக்கு மேலே பதவி உயர்வு தர வேண்டும். யாருக்கு தருவது என்பது போட்டி. மேல் அதிகாரிகள் இவர்களை 2 பேரும் சமமாக இருக்கிறார்களே, யாருக்கு தருவது? இருவரையும் கூப்பிட்டார்கள். நீங்கள் மற்றவரை குறித்து என்ன சொல்கிறீர்கள்? ஒரு மனிதன் சொன்னான், அவர் சரியில்லை, அவர் இப்படிப்பட்டவர், அவருக்கு இவ்வளவு குறைகள் உண்டு, நான் திறமைசாலி என்று பல காரியங்களை சொன்னான். சரி என்று அடுத்தவரை கூப்பிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது அவர் சொன்னார், என்னை காட்டிலும் அவர் திறமை உள்ளவர், தாளந்து உள்ளவர் தான். ஆனால் எனக்கு இந்த பதவியை கொடுத்தாலும் என்னால் செய்ய முடியும். இல்லை, அவர் உங்களை குறித்து இப்படியெல்லாம் குறை சொன்னார், பரவாயில்லை, அவர் என்னை குறித்து குறை சொல்லியிருக்கான், நான் அவரை குறித்து குறை சொல்ல மாட்டேன். யாருக்கு பதவி கிடைத்தது தெரியுமா? குறை சொல்லாத, மற்றவர்கள் தன்னை குறை சொன்ன பொழுதிலும் அவர்களை நேசித்து அவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள் பரவாயில்லை என்று சொன்னாரே, அவருக்கு தான் பதவி கிடைத்தது. வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. நிந்திக்கிறவர்கள் துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், உங்களை கர்த்தர் உயர்த்துவார்.